அதனுடைய 14வது வசனம், சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சீக்கிரத்தில் எதிராளிகளை தாழ்த்தி. நமக்கு நிறைய எதிராளிகள் இருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல கூட அநேக எதிராளிகள் மறைமுகமா இருப்பார்கள். சில நேரங்களிலே நேரடியாகவே இருப்பார்கள். முகத்துக்கு முகம் வந்து பேசுவார்கள். குடும்பத்துல இருக்கலாம், நீங்க வசிக்கிற தெருவுல இருக்கலாம், உங்க சொந்தங்களுக்குள்ள இருக்கலாம். எத்தனை எதிராளிகள் இருந்தாலும் நீங்கள் செபிக்கிறவர்களா இருந்தால், நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் தெய்வத்தினிடத்திலே சொல்லி மன்றாடுகிறவர்களா இருந்தால், உங்கள் எதிராளிகளை கர்த்தர் தாழ்த்தி போடுவார். உங்களுக்கு விரோதமாய் எதிரிட்டு நிற்கிறவன், உங்களுக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறவன், உங்களுக்கு விரோதமாய் நிந்தித்து கொண்டிருக்கிறவன், உங்க காரியத்தை முடக்குகிறவன், உங்களை அளவைத்து அழகு பார்க்கிறவன், உங்களை வேதனைப்படுத்தி சிரித்து கொண்டிருக்கிறவன் எல்லாம் கர்த்தர் தாழ்த்தி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் எதிரிட்டு வந்தாலும், எதிரிட்டு வந்தோர் பின்னிட்டு ஓடும்படி, ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போகும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். இன்னைக்கு எதிராளி நிமித்தம் கலங்கி போய் இருக்கிறீங்களா? எதிரிட்டு வருவோர் நிமித்தம் மனமே கஷ்டமா இருக்குதா? ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு 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 கலங்கி போய் இருக்கிறீங்களா? கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, அழாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் சீக்கிரத்தில் எதிராளிகளை தாழ்த்துவேன். எதிரிட்டு வந்தவனை பார்த்து பயப்படாது. என கோலியாத்து நித்தம் எதிரிட்டு வந்தான். கர்த்தர் அவனை நிர்மூலமாக்கி போட்டார். எதிரிட்டு வந்தோரை பார்த்து கலங்கி போன உங்க வாழ்க்கையில எதிராளி நிர்மூலமாகும்படியாய், விழுந்து போகும்படியாய், முடங்கி போகும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்வார். பயப்படாதீங்க, இந்த வசனத்தின் மேல் நம்பிக்கையா இருங்க. சீக்கிரத்தில் எதிராளிகளை தாழ்த்தி போட்டு உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை எதிராளிகளை தாழ்த்தி போடுகிறவர். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஆண்டவரை எங்களுக்கு விரோதமா பிரச்சனை பண்ணி, கோபப்பட்டு எங்களை பேசி, எங்களை அள வச்சு, எங்களுக்கு விரோதமா எழும்புகிற கூட்டங்கள் அநேகம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நடுவில் நான் இருக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க. எனக்கு எப்ப பார்த்தாலும் இடைஞ்சல் கொடுக்கிறான், எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராகவே செயல்படுறான். ஆண்டவரே, பொய்யான ஆண்டவரை காரியங்களை பேசி ஆண்டவர் எனக்கு விரோதமா என்னை நிந்தித்து விடுகிறான்ப்பா. நான் அழுற, வேதனைப்படுறேன். என் நிலைமைகளை கர்த்தர் பாரும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.